ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஏவிஎம் சரவணன் காலமாகியிருக்கிறார். வயது மூப்பு காரணமாக சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை ஏவிஎம் சரவணனின் உயிர் பிரிந்திருக்கிறது. 1939ஆம் ஆண்டு பிறந்த ஏவிஎம் சரவணன் 1958 முதல் சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஏவிஎம் சரவணன் காலமாகியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஏவிஎம் சரவணன் உடல்நலக்குறைவு காரணமாக அவருடைய இல்லத்தில் இன்று காலை 5:30 மணி அளவில் காலமானார். 1958 இருந்து சினிமா தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக நடக்க முடியாமல் இருந்து வந்தார். சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தன்னுடைய 86வது வயதில் காலமாயிருக்கிறார். இவருடைய தலைமையில் தான் ஏவிஎம் நிறுவனம் பல்வேறு ஏராளமான திரைப்படங்களை தயாரித்தது. பல வெற்றி படங்களுக்கு வித்திட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனமானது கிட்டத்தட்ட 75 வருடங்களில் கிட்டத்தட்ட 175 படங்களை தயாரித்து மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஏவிஎம் சரவணன் காலமாகி இருக்கிறார். இது திரையுலகில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்தவர், பல்வேறு படங்களை தயாரித்திருக்கிறார். அண்மையில் கூட முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சரவணனை சந்தித்து நலம் விசாரித்திருந்தார். இப்படியான தென்னிந்திய மொழிகளில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் நிறைந்த புகழ்மிக்க ஒரு நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நிறுவனத்தை வழிநடத்தியவர். தமிழ், தெலுங்கு, இந்தி மொழிகளில் கிட்டத்தட்ட 300 படங்களுக்கு மேலாக தயாரித்துள்ளது. நடிகர்கள் சிவாஜி கணேசன், கமலஹாசன் உள்ளிட்டோரை அறிமுகப்படுத்தியது இந்த ஏவிஎம் நிறுவனம் தான். அதில் மிகப்பெரிய பங்கு இந்த ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு இருக்கிறது. 1945ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தை தற்போது ஏவிஎம் சரவணன் அவர்கள் கவனித்து வருகிறார். இவர் தயாரித்த ரஜினியின் எஜமான், சிவாஜி, சூர்யாவின் பேரழகன், அயன், விக்ரம், ஜெமினி உள்ளிட்ட படங்கள் கிட்டத்தட்ட 100 நாட்களை தாண்டி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடியது. ஏவிஎம் சரவணனுக்கு அடிப்பட்ட நிலையில் அவர் ஓய்வில் இருந்த நிலையில் தன்னுடைய 86வது வயதில் தற்பொழுது காலமாகியிருக்கிறார் சரவணன். ராஜேஷ், தற்போது சென்னையில் அவரது இல்லம் எங்க இருக்கிறது? இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறும்? இறுதி ஊர்வலம் எப்போது நடைபெறும்? அது குறித்த தகவல்கள். இது தொடர்பாக அவர்களது குடும்பத்தினர் தற்போது வரைக்கும் எந்த விதமான தகவலையும் வெளியிடவில்லை. ஏனென்றால் அவர்களே சோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதி சடங்கு எப்பொழுது நடைபெறும், எங்கு நடைபெறும் என்பதை எல்லாம் குறித்து அவர்கள் விரிவாக அறிக்கையாக வெளியிடுவோம் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.